அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தொன்னை பிரியாணி எப்படி சூப்பராக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் 2 நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம், மிளகு 2 சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்டு எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்பைசஸ்ஸு, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் 2 சேர்த்து. அப்புறம் மஷ்ரூமு, கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அரைக்கிறதுக்கு தேவைப்படும். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, அரிசி வந்துட்டு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய டம்ளரில். ஒரு வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெய் எடுத்துக்கோங்க, கீ எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். மஷ்ரூமை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கர்டு சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு மட்டும் சும்மா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது இப்போது தனியாக இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு ஜாரில் ஒரு வெங்காயம், அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னொரு மிளகா கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு மிளகா சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஜீரகம், அப்புறம் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போது தொன்னை பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெய்யெல்லாம் சூடாகிடுச்சு. இதில் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த பூ மாதிரி இருக்குது பாருங்கள், அது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்தளவுக்கு பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. வெங்காயம் வதங்குறதுலாம் டேஸ்ட்டே இருக்குது. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா இதிலே நல்லா வதங்கட்டும். பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம்ல மஷ்ரூமில், அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் மசாலா போட்டு அப்புறமா நீங்கள் மஷ்ரூம் சேர்த்திங்கன்னா மஷ்ரூமில் அந்த எசன்ஸ் இறங்காது, ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் முன்னாடியே மஷ்ரூமில் எல்லா மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுலேயும் அந்த எசன்ஸ்லாம் இறங்கிட்டு அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க.
இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவோட சேர்ந்து 1 நிமிஷம் அது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வேகட்டும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துட்டு மசாலாவோட நல்லா மஷ்ரூம்லாம் சேர்ந்து வேறு லெவலில் இருக்குது. நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா இப்போ கொதிஞ்சு வரட்டும். சூப்பராக கொதிஞ்சு வருது பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. எப்போவும் ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சாப்பிட்ணும் அப்படின்னா தொன்னை பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதில் தக்காளிலாம் போடுறது போடாதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஆனால் தக்காளி போட தேவையில்லை தான். இப்போ இது நல்லா கொதிஞ்சு வரட்டும். பாருங்கள், அரிசி போட்டு ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த தண்ணிலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா இஞ்சி வரட்டும். நம்ம இன்றைக்கி வந்துட்டு நம்ம குக்கர் விசில் போடுறது கிடையாது. நம்ம வந்து மூடி வச்சு தம்மே போடலாம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா இதாகிடுச்சு. இப்போ இது நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு மேலே வச்சுட்டு வெயிட் ஏதாவது நீங்கள் மேலே வச்சுக்கோங்க. நான் சும்மா அந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த இதை வச்சுருக்கேன். அடுப்பு நல்லா சிம்மில் ரொம்ப லோவாக வச்சுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விடுங்க. விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே விட்டுறாதீங்க. பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கிளறி விடலாம் பாருங்கள். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இதாகிட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். தொன்னை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து தொன்னை பிரியாணி, அப்புறம் முட்டை கிரேவி, ரைத்தா, அப்புறம் குக்கும்பர் சாலட் இதெல்லாம் வச்சுருக்கேன். பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மை சேனல். தேங்க்யூ.